ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க. அதாங்க கார்லிக் எக் ரைஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 15லேருந்து 20 பூண்டு பற்களை தோல் உரிச்சிட்டு அதை இந்த மாதிரி குளவிக்கல்லால் தட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் பூண்டை இப்படி இடித்து சேர்க்குறதுக்கு பதிலாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பற்களை இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் அந்த தட்டி வச்ச பூண்டை சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக 1 குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே நமக்கு பூண்டும் நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும். கடுகு நல்லா இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியாக டேஸ்டியான ரெசிபிஸ் நான் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் இந்த ரெசிபிஸை உடனே பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. நீங்கள் அதிகம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் காரமாக ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க 1/2 டீஸ்பூன் அளவோ இல்லை 1 டீஸ்பூன் அளவோ உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி மிளகுத்தூளும் அதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் சொன்னேன். இந்த மாதிரி முட்டையை எல்லாத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறின சாதம் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்தை அந்த முட்டை மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு வெரைட்டி ரைஸ், அதாங்க பூண்டு முட்டை சாதம் நமக்கு இப்போது ரெடி ஆயிரும். கார்லிக்கோட வாசனை இந்த எக் ரைஸில் செமையாக இருக்கும் சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கார்லிக் எக் ரைஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரியே ரொம்பவும் ஈஸியாக டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கார்லிக் எக் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கை போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த கார்லிக் எக் ரைஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.